திமுக ஆட்சி சட்டத்தின் ஆட்சி எனவும் சாத்தான்குளம் ஆட்சி அல்ல என கூறியுள்ள அமைச்சர் சேகர் பாபு, தாவேகா குறிப்பிட்ட இடத்தில் போராட்டம் நடத்தினால் எந்த ஆட்சேபனையும் இல்லை எனவும், நடப்பு ஆண்டின் இறுதிக்குள் செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையம் முழு பயன்பாட்டுக்கு வரும் எனவும் தெரிவித்துள்ளார். ஏற்பட்ட சம்பவம் வருந்தக்கூடியது, வருத்தம் அளிக்கக்கூடியது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளையும் போர்க்கால அடிப்படையில் 4 கால் பாய்ச்சல் என்பார்கள், 8 கால் பாய்ச்சலை மாண்புமிகு முதல்வர்கள் எடுத்திருக்கின்றார். சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்திருக்கின்றார். இது சட்டத்தின் ஆட்சி, இது சாத்தான்குளம் ஆட்சி அல்ல. ஆகவே நிச்சயமாக மாண்புமிகு முதல்வர்கள் உறுதியோடு இருக்கின்றார். இது போன்ற துயர சம்பவங்கள் தொடர்ந்து நடக்காமல் இருப்பதற்கும் காவல்துறையை அன்றைக்கே அழைத்து மாநிலம் தழுவிய ஒரு ஆய்வுக் கூட்டத்தையும் நடத்தி பல்வேறு அறிவுரைகளையும் பல்வேறு கண்டிப்பான உத்தரவை வழங்கியிருக்கின்றார். இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல் என்பதை மாண்புமிகு முதல்வர்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஏற்கனவே காவல்துறை ஒரு சில இடங்களை அதற்காக போராட்டங்களுக்கென்று குறித்து இருக்கின்றது, ஒதுக்கி தந்திருக்கின்றது. அந்த இடங்களை நடத்துவதற்கு எந்த விதமான தடையும் நிச்சயம் இந்த அரசு விதிப்பதில்லை. திடீர் என்று நடத்துகின்ற போராட்டங்களால் பொதுமக்களுக்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதால் தான் இப்படிப்பட்ட மறுப்புகள் இருக்கின்றது. நியாயமாக ஜனநாயக முறையில் போராட்டங்களை பொறுத்தளவில் இந்த அரசு, இந்த ஆட்சி அனுமதித்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு வருகின்ற பொழுது சுமார் 600க்கும் மேற்பட்ட பேருந்துகள் ஒரு நாளைக்கு இங்கே உள்ளேயும் வெளியேயும் வந்து போகின்ற ஒரு சூழல் உருவாகின்ற நிலை இருக்கின்றது. கிட்டத்தட்ட 57 பேருந்துகள் ஒரே முறையாக நிறுத்துவதற்குண்டான இடவசதி செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த ஆண்டு இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு நிச்சயமாக கொண்டு வரப்படும்.